இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரோனவுன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பேசிக்காக ஒரு சென்டென்ஸ் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். இந்த 3 விஷயமும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸும் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து யாரை நம்ம பற்றி பேசுகிறோம், அந்த கான்டெக்ட்ல அந்த சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது தான் சப்ஜெக்டை நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். அது வந்து யாராக வேணால் இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா வேணால் இருக்கலாம், அதை வந்து நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம். அண்ட் வேர்ப் அப்படின்னா என்ன செயல் அங்கே நடந்துட்டு இருக்கு, அந்த செயல் எனி திங், ஒர்க்கிங், ரீடிங், ஸ்டடிங், எது வேணால் இருக்கலாம். அதை வந்து நம்ம வேர்புன்னு வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட்னா ஏதாவது ஒரு பொருளை பற்றி பேசலாம், இல்லை ஒரு பிளேஸை பற்றி பேசலாம். ஸோ அந்த 2-3 விஷயமும் மிக்ஸ் ஆனது தான் ஒரு சென்டென்ஸ். ஸோ ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் நான் எப்படி யூஸ் பண்ணணும் ஐ அப்படின்றத நான் உங்களுக்கு மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி டீப்பாக போக வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். each and every வேர்டு எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐன்றது வந்து சப்ஜெக்ட், ரைட்? இங்கே வந்து யார் பாயிண்ட் பண்ணுறோம், ஐன்றது ஒரு பர்சன், விச் மீன்ஸ் நான் வந்து ஒரு பர்சன், அதை வந்து சப்ஜெக்ட், நான் என்னை பற்றி இந்த இடத்துல பேசுகிறோம். அப்போ வந்து சப்ஜெக்ட். ஈட் மீனிங் ஒரு செயல், நான் சாப்பிட்றேன் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து verb. அண்ட் an ஆப்பிள் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் மூணுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 3ம் சேர்ந்தது தான் ஒரு சென்டென்ஸ். அதை வந்து நம்ம தமிழ் எப்படி எழுதலாம்னா, நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் ஃபார் அ கம்பெனி, நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். ஸோ இப்போ வந்து ஐ வந்து சப்ஜெக்ட், ஒர்க் வந்து வேர்ப், கம்பெனி வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும், ஐ ஒர்க் ஃபார் அ கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்க, ஐ டெலிவர் அ ப்ராடக்ட். அதாவது எனி ப்ராடக்ட்ஸ், அது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணல, எனி ப்ராடக்ட் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க. ஐ அப்படிங்கும்போது சப்ஜெக்ட், டெலிவர் அப்படின்றது வந்து ஒரு வேலை, ஒரு ஒர்க், ஒரு செயல். ஸோ அப்போ வந்து ஒர்க் அண்ட் எ ப்ராடக்ட், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வெரி சிம்பிள். ஸோ இது வந்து சிம்பிள் சென்டென்சஸில், வெரி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சென்டென்ஸு ஐ ஒர்க் ஹார்ட், நான் கடினமாக உழைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஐ அப்படின்றது வந்து சப்ஜெக்ட், ஒர்க், verb, ஹார்ட்னா உழைக்கிறேன், ஹார்டாக உழைக்கிறேன் அப்படின்னு, கடினமாக. அப்போ வந்து இது வந்து செயல். ஸோ ஐ ஒர்க் ஹார்ட், அந்த செயலை வந்து ஹார்ட் அப்படின்னும் போது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை பாயிண்ட் பண்ணுறதுனால நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஒர்க் ஹார்ட், வெரி சிம்பிள், நான் கடினமாக உழைக்கிறேன். இல்லை சம்டைம்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப்லேயும் முடிச்சிடலாம், ஐ ஒர்க் ஹார்ட். ஸோ ஒர்க் ஹார்ட் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் வேர்ட். ஸோ அதனால் இங்கே ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வெரி சிம்பிள். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சிம்பிள் சென்டென்சஸ் இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து நம்ம அந்த சென்டென்ஸில் பேசுகிறோமோ அவங்க சப்ஜெக்ட், என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன செயல் அங்கே நடக்குது அப்படின்றது வந்து verb அண்ட் ஆப்ஜெக்ட், எனி பிளேஸ் ஆர் எனி பொருள், ஏதாவது பொருள், அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூக்கான சென்டென்சஸை பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.